ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பயிரை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ மசாலா பார்த்துடலாங்க. பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம உடனே ஊற்றிடலாம். நம்ம தோசை பணியார குழியில் ஊற்ற போகிறோம். உங்கள்கிட்ட பணியார குழி இல்லைன்னா தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். இப்போ இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பக்கமும் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இது ஊற வைக்கணும்னு கிடையாது, நம்ம அரைச்சோன்னே ஊற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் குட்டீஸ்க்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக பச்சை பயிறு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். அதோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேரட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ரவைங்கிறதுனால சீக்கிரமாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் மாவு முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம், நைட் டின்னராகவும் எடுக்கலாங்க. நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால அந்த ரவையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இதோட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதோட கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரவை நல்லா சாஃப்டாக ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியார குழியும் நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கரண்டியில் ஊற்றக்கூடாதுங்க, ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வெந்து 2 பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இது போல் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிடுவோம்.
ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. சைடெலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்புறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இது போல் இந்த பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. நம்மளுடைய குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரவை மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. ரொம்ப சூப்பராக சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். இதில் நீங்கள் இன்னும் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேப்சிகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் கேப்சிகம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இப்போ இதே போல் இன்னொரு பக்கம் வேக வச்சிடலாம். அது ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.